ஸ்ரீ ரங்கநாதரை பற்றி தெரிந்து கொள்வோம். ரங்கநாதர் திருப்பாற்கடலினின்று தோன்றியவர். இவரை பிரம்மா நெடுங்காலமாக பூஜித்து வந்தார். ரங்கநாதருக்கு நித்திய பூஜை செய்ய சூரியனை நியமித்தார். சூரிய குலத்தின் வழித்தோன்றலான ராமபிரான் அயோத்தியில் இந்த ரங்கநாதரை வழிபாடு செய்து வந்தார். ராவணன் சீதையை கடத்திச் சென்றபோது அவனிடமிருந்து சீதையை மீட்க விபீஷ்ணன் உதவினான். ராமரின் முடிசூட்டு விழாவை காண வந்த விபீஷ்ணனுக்கு தான் பூஜித்து வந்த ரங்கநாதரை அளித்தார் ராமர். விபீஷ்ணன் அதை இலங்கைக்கு எடுத்துச் செல்லும் வழியில் காவிரி ஆற்றங்கரையில் வைத்து ஓய்வெடுத்துவிட்டு திரும்ப எடுக்கும்போது தரையை விட்டு ரங்கநாதர் வரவில்லை. அது கண்டு கலங்கிய விபீஷ்ணனுக்கு அப்பகுதி மன்னன் தர்மவர்மன் ஆறுதல் கூறினான். ரங்கநாதரும் காவிரி கரையிலேயே தங்கியிருக்க தான் விரும்புவதாக கூறினார். விபீஷ்ணனை தேற்றும் பொருட்டு அவர் தான் விபீஷ்ணன் இருக்கும் தென்திசை இலங்கை நோக்கி பள்ளி கொண்டருள்வதாக கூறினார். பின்னர் தர்ம சோழனும் இவ்விடத்தில் கோயில் கட்டி வழிபட்டான். அக்கோவில் காலப்போக்கில் வெள்ளப்பெருக்கில் மண்ணில் மறைந்து போக தர்ம சோழ மரபில் வந்த கிள்ளி வளவன் இக்கோயிலை சிறப்புற அமைத்து வழிபட்டதாக வரலாறு கூறுகிறது.